ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சமையல் வீடியோ எதுவும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற இரும்பு பாத்திர கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இரும்பு பாத்திர கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இரும்பு பாத்திரம், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து கேஸ்ட் அயர்ன் அப்படிங்கிற பாத்திரம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் இருக்கிற ஒரு சில கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி அந்த கேஸ்ட் அயர்ன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த எனாமல் கோட்டிங் சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சமான கலெக்ஷன்ஸை வச்சு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டில் வந்து அந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, நான் வந்து இரும்பு பாத்திரத்தில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சாலும் சரி, நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, நிறைய விதமான டவுட் கேட்குறீங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்லாம் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு, ஸோ இந்த கலெக்ஷன்ஸோடையே அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் புதுசாக வாங்குறவங்களும் சரி, கேஸ்ட் அயர்ன் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த டவுட்டெல்லாம் வந்து கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ முதல்ல வந்து என்னென்ன பாத்திரங்கள் என்கிட்ட இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரங்களை பற்றி நம்ம பேசலாம். நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்திரங்கள் எப்படி வந்து புதுசாக வாங்கினது, அதாவது கேஸ்ட் அயர்னை புதுசாக எப்படி வாங்கணுன்னு அதை வந்து பழக்கணும், நம்ம சமைச்சதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ புதுசாக வாங்குறவங்களுக்கும் சரி, அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற பேன் செட்டெல்லாம் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்கிட்ட லார்ஜ் பிராண்டு தான். இந்த மூணும் பார்த்திங்கன்னா ஒரே செட்டில் வந்த பேக்கேஜு. கீழே இருக்கிறது மட்டும் 12 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், அது வந்து தனியாக வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பொரியல் வறுவல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது நீங்கள் ரெகுலராக பார்த்துருக்கலாம். நான் வந்து இந்த பொடி அரைக்கிற வீடியோ, இல்லை சட்னிக்கு வதக்கிறதுக்கு, இல்லை கொஞ்சமாக வந்து வறுவல் செய்கிறதுக்கெலாம் இந்த பேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து 14 இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 1 கிலோ வரைக்கும் காய்கறிகளோ இல்லை கறியோ நம்ம வந்து வறுக்கலாம். நம்ம நிறையா குவான்டிட்டிலாம் போட்டு நம்ம கிளறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த 4 பேன் இல்லாமல் என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரில் பேன் இருக்குது. இந்த கிரில் பேன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சிக்கன் இந்த மாதிரி கிரில் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரெட் ஏதாவது பசங்களுக்கு வந்து நம்ம அடுப்பிலே வச்சு கிரில் பண்ணி கொடுக்கறதுக்கு, அப்படி இல்லைன்னா தந்தூரியெல்லாம் நம்ம பண்ணுறப்ப இதை வந்து அடுப்பில் வச்சும் நம்ம தந்தூரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் வச்சோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கிரில் டெக்ஸ்சர் வர்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பேன், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கிலாம் செய்கிறோம் இல்லையா, சாஃப்ட் குக்கி ஒரே குக்கியாக வச்சுட்டு இதை வந்து நம்ம அவனில் தள்ளி பேக் பண்ணுற மாதிரி. இது ஆக்சுவலாக ஒரு குக்கி மிக்ஸோட இந்த பேனும் வந்தது. பட் இப்போ வந்து நாங்கள் ரெகுலராக தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏதாவது ப்ரௌனி செய்கிறோம் அப்படின்னா ப்ரௌனியை வந்து இதை செஞ்சதுக்கப்புறமா மேலே ஒரு சாக்லேட் சிரப் ஊற்றி நம்ம ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே நீங்கள் இந்த பேனோடையே சர்வ் பண்ணலாம். இப்போ தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் என்கிட்ட வந்து இந்த மாதிரி 3 வெரைட்டி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொட்டி வகை, அதாவது சப்பாத்தி, ஃபுல்கா, நான் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு இந்த கல் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தோசைக்கல். இந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்கினேன், லார்ஜ் பிராண்டு. நான் வந்து இந்த புரட்டாசி மாதம் இல்லை அமாவாசை அந்த இதுக்கெலாம் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதம் இல்லை அன்னைக்கெலாம் வந்து சமைக்கிறதுக்குன்னு ஒரு சில பாத்திர செட்டு நான் வச்சுருப்பேன். அந்த இதுக்காக வாங்கின ஒரு கல். ஸோ இது வந்து அந்த மாதிரி விரத நாட்களில் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் தோசை ஊற்றுறதுக்காக. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்னோடய கல்யாணத்துக்கு என்னோடய அம்மா வந்து எனக்கு கொடுத்த தோசைக்கல், கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் ஆகிடுச்சு. இந்த தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் அடை, தோசை எல்லாமே வந்து நான் இதில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து திருச்சியில் மங்களில் தான் வாங்கி கொடுத்தாங்க அம்மா. இப்போ தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய 2-in-1 தோசைக்கல் தான். இங்கே வந்து பேன், கிரில் பேன்னு சொல்லுவாங்க, 2-in-1 கிரில் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த இது நீங்கள் பார்த்துருக்கலாம், பரோட்டா போலிக்கெலாம் வந்து இந்த பேன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரில் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரில் பண்ணிட்டேன் அப்படின்னா தோசை வந்து எனக்கு ஒழுங்காக வரதில்லை, அதனால் நான் வந்து அந்த கிரில் இதை சைடு வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒன்லி இந்த சைடு மட்டும் பசங்களுக்கு ஏதாவது பெருசாக தோசை ஊற்றி கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு நிறைய சப்பாத்திலாம் சுட்டு எடுக்கணும் அப்படின்றப்ப நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
இப்போ என்கிட்ட இருக்கிற இருப்பு சட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இருப்பு சட்டி வச்சுருக்கிறேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேடு தான். பட் இங்கே யூஎஸில் வாங்கினேன். இந்த சின்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏதாவது தாளிக்கணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவேன். அப்படிலாம் சம்டைம்ஸ் ஆப்பம் ஊற்றினாலும் ரொம்ப நல்லா வரும். இல்லை கொஞ்சமாக வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வடை சுடணும் இல்லை பலகாரம் சுடுறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்தது என்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக என்கிட்ட இருக்குது. ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் இது. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி குட்டியாக 2 கேஸ்ட் அயனில் பாத்திரம் வச்சுருக்கிறேன். இது வந்து பசங்களுக்கு மேக்ரோனி சீஸ் அந்த மாதிரி வந்து அவனில் வந்து நம்ம வந்து மேலே அந்த லேயர் வரதுக்கு பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படியே வந்து செஞ்சதுக்கப்புறம் இதில் போட்டுட்டு மேலே சீஸ் பண்ணிட்டு நீங்கள் இதிலேயே வந்து சர்வ் பண்ணி கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சாப்பிட்றப்ப பசங்களை வந்து ஜாக்கிரதையாக சாப்பிட சொல்லணும், அவ்வளோதான். சம்டைம்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அவ்வளோதான். இது ரெண்டும் வந்து ஒரு கிளியரன்ஸில் கிடச்சிது. இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப குட்டியாக இருக்கிறனால. ஃபோட்டோ பர்பஸ்க்கு இல்லை ஒன் சர்விங் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ட்ரெடிஷ்னல் இரும்பு பாத்திரமும் அதே மாதிரி இப்போ இருக்கிற கேஸ்ட் அயன் பாத்திரம் தான் என்னென்னங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறமா நான் கேஸ்ட் அயனில் வச்சுருக்கிற செராமிக் கோட்டிங் உள்ள பாத்திரங்கள் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். இந்த குட்டியாக வந்து ஒன்று வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சமாக டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு இல்லை ரசம் செய்கிறதுக்கெலாம் வந்து இந்த பேன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங் வந்து ஒயிட் கலராக இருக்கிறனால நம்ம தாளிச்சிட்டு வதக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகும். இது வந்து கிராக் ஆகும் இல்லை சிப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 1 மாதத்துக்கு ஒரு தடவை பேக்கிங் சோடாவில் நல்லா சுடு தண்ணியை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சாதாரண டிஷ் சோப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். பட் இது பார்க்குறதுக்கு தான் ஆடாக இருக்கும், பட் இது யூஸ் பண்ணலாம், ஃபுட் சேஃப் தான். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லார்ஜ் பிராண்டில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ காட்டின எனாமல் கேஸ்ட் அயன் பாத்திரத்திலே இது வந்து நல்ல பெரிய பாத்திரம். இது வந்து நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு இல்லை நான் தம் பிரியாணி செய்கிறதுக்கு புலாவ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 கிலோ அளவுக்கு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மெஷரிங் கப்பில் நம்ம வந்து செய்கிறதுக்கு இது நல்லாவே இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா வகையான இரும்பு பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து என்னென்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்னதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புளி அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதாவது புளிக்குழம்பு, புளி ரசம், தம் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா தயிர்லாம் அதிகமாக ஊற்றி அதே மாதிரி தக்காளிலாம் வணக்கி நம்ம தம் பிரியாணிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா வந்து அதிக நேரம் நம்ம இரும்புலேயே வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க இரும்பெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வாசனை, அதாவது சாப்பாட்டோட ஃப்ளேவரை பார்த்திங்கன்னா இரும்பு வாசனை ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கேஸ்ட் அயனில் நீங்கள் தக்காளி வதக்கி நம்ம வந்து ஏதாவது பொரியலோ வறுவலோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எது சமைச்சாலும் சமைச்சதுக்கு அப்புறமா உடனே வந்து எடுத்து பாத்திரத்தை மாற்றி வச்சிடணும். கொஞ்ச நேரம் அதில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சர்விங்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சமைச்ச உடனே சுட சுட நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். நீங்கள் அதிலேயே வந்து ஃபுட்டு வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கப்போ தான் அந்த இரும்பு ஃப்ளேவர்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரசம், அடுத்து வந்து தம் மெத்தடில் பண்ணுற தயிர்லாம் அதிகமாக ஊற்றுற பிரியாணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. புளிக்குழம்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வறுவல், பொரியல், அதே மாதிரி தக்காளி வதக்கி நம்ம சட்னிக்கு வதக்கிறது, தக்காளி யூஸ் பண்ணுற எல்லா ரெசிப்பியும் நம்ம செய்யலாம். செஞ்சதுக்கப்புறமா நம்ம உடனே பாத்திரத்தை மாற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வராது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நம்ம ஊரில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இருப்பு சட்டியோ இல்லை ட்ரெடிஷ்னல் தோசைக்கல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு இப்போ வந்து வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு களிம்பு மாதிரி மேலே தடவி இருப்பாங்க போல். ஸோ வந்து சமைக்க சமைக்க அவங்க பழகினதுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தை வந்து நம்ம வினிகர் ஊற்றின தண்ணியில் ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே கருப்பாக உங்களுக்கு ஆயில் மாதிரி மேலே வந்து படிஞ்சிடுது. ஸோ அது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக வந்து செய்வோம் இல்லையா, சோப்பு போட்டு விளக்கிட்டு பாத்திரத்தை சூடு பண்ணி எண்ணெய் தடவி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை அந்த ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து சரியாயிடுது. இப்போ வந்து நான் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறனால அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி பாத்திரம் வந்து எதாவது வாங்கினேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அதை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செராமிக் எனாமல் கோட்டிங் உள்ள கேஸ்ட் அயன் பாத்திரம். இந்த பாத்திரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ரசம், தம் பிரியாணி, அதே மாதிரி புளிக்குழம்புலாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம இந்த பாத்திரம் யூஸ் பண்ண முடியாது.
ஸோ அந்த டைம் நம்ம இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் வருது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஒயிட் எனாமலில் வரும், இன்னொன்று வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிளாக் எனாமலில் வரும். ஆனால் இந்த ஒயிட் எனாமலில் உள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்டல் ஸ்பூன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி சிப்போ இல்லை கிராக்கோ ஆகிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயின் ஆனால் பரவாயில்ல, ஸ்ட்ரெயின் வந்து கட்டாயம் நம்ம பண்ணுற சாப்பாட்டுக்கு கட்டாயம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அதேமாதிரி கருப்பில் வர பேன், அதாவது பேனோ இல்லை டச் அவனோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெட்டல் ஸ்பூன் வரலாம், கிராக் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து அந்த பாத்திரம் வருது. அதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் அது ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னொரு டவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் அயனில் சமைச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வாசனை வருது, ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வாசனை வருது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டில் அதில் வாசம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது நம்ம மசாலா வாசனைலாம் போட்டு வதக்கியிருக்கிறோம் இல்லை சமைச்சிருக்கிறோம், இன்னும் வந்து 2வது தடவை சமைக்கிறப்ப எனக்கு இந்த பேனில் இன்னும் வாசனை அடிக்குது அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியை வந்து நல்லா தளத்தலன்னு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா சூட்டோட இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு எப்போதும் பண்ணுற மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த இருந்த அந்த ஃப்ளேவர்லாம் வந்து உங்களுக்கு போயிடும். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண கேஸ்ட் அயர்ன் கேசரோல் செட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோ எதுவும் கிடையாது, எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லா குசைன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. நிறைய பேர் தப்பாக நினச்சிடாதீங்க, லீ குசைன் இல்லை, லா குசைன் அப்படிங்கிற பிராண்டு. பட் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். மற்ற சாமான்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நிறைய நாள் வந்து உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்கறனால அவர் இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு பாக்ஸ் காட்டினேன் இல்லையா, அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது 3 பாத்திரம் தான் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பேன் ஒன்று இருக்கும், இதுக்கு வந்து மூடி கிடையாது. அடுத்து வந்து நல்லா அகலமான ஒரு பாத்திரம், இதில் வந்து ஒயிட் எனாமல் போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து கேஸ்ட் அயர்ன் மூடியோடையே வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேன், இது வந்து ஒயிட் எனாமலில் தான் வந்திருக்கு. இதுவும் நல்ல ஒரு மூடியோட ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மற்ற லார்ஜ் பிராண்டு இதுக்கெலாம் வந்து எனக்கு என்ன ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். பட் சமைக்க தான் இதில் வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், என்கிட்ட இருக்கிற எல்லா வகையான இரும்பு கலெக்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.